அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சாஃப்டான கீ மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். மைசூர் பாக்கை விட்டு வைக்கிறதுக்கு ஒரு ரெக்டாங்குலர் டிஷ்ஷில் நெய் தடவி சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் நெய்யை மைக்ரோவேவில் வச்சு லைட்டாக சூட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு கப் கடலை மாவை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு கப் சுகர் விட்டு அதில் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு சூடாக்க போகிறோம். ஸ்டவ் எப்போவுமே மீடியம் ஹை ஹீட்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹை ஹீட்லேயும் வச்சிட வேண்டாம். ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே இந்த சுகர்லாம் மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த கடலை மாவு மிக்சரை இதில் கொட்ட போகிறோம். இதை கண்டினியூஸாக கைவிடாமல் கிளற போகிறோம். இதை ஒரு 10 to 12 மினிட்ஸ் மீடியம் ஹை ஹீட்லேயே குக் பண்ண போகிறோம். இதை அடுப்பில் ஏற்றினதுக்கப்புறம் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா நெய் நீங்கள் 1-1.5 நிமிஷம் கேப்பில் ஆட் பண்ணணும். இப்போ 2வது ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 3வது ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கடைசி டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராவாக 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அயன் கடாய் யூஸ் பண்ணிங்கனாலும் குக்கிங் டைம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இந்த ரெசிபி நான் எம்மி டம்மி ஆர்த்தியோட யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே ரெசிபி ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நல்லா வந்தது. செகண்ட் டைம் பண்ணுறப்ப நான் இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். ஸோ அது செட் ஆகவே இல்லை. அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிலே இருந்தது. அதுக்கப்புறமா அதை திரும்பவும் அடுப்பில் வச்சு கிளறி கொடுத்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி கீ எல்லாம் ஊஸ் அவுட் ஆகி ஒரு பர்ஃபி கன்சிஸ்டன்சியில் வந்தது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஒழுங்காக வரல அப்படின்னா கிவ் அப் பண்ணாதீங்க. அதை ஒரு தடவை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ ஒரு 12 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாவு கலர் இப்படி சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். அண்ட் பேனுக்கு சைட்ஸ் எல்லாம் விட்டு திரண்டு வருது. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. பட் அதுக்கப்புறமாவும் இதை ஒரு 2 மினிட்ஸ் கிளறி கொடுத்துட்டே இருக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அது அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். ஒரு மாதிரி பூத்து வரும் மாவு. அதுக்கப்புறமா அது பர்ஃபி மாதிரி ஆயிரும். அது ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கோட கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுவும் நல்லாயிருக்கும். பட் சாஃப்ட் மைசூர் பாக்குக்கு நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டேஜில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இந்த மெத்தட் நான் இன்னொரு யூடியூப் சேனல்லையும் பார்த்துருக்கேன், கௌரி சமையல் அப்படின்னு சொல்லிட்டு.
அதில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கேட்டரர் தான் இதை பண்ணி காட்டுவார். ஸோ அவர் சொல்கிறது வந்து இதை கூல் டவுன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு பாருங்கள் டெக்ஸ்டர் மாறுறது உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் கரண்டியில் ஒட்டாமல் ஸ்மூத் டெக்ஸ்டர் வருது. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெங்க்தி வீடியோ தான். ஏன்னா எனக்கு அந்த கரெக்டான பதத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் எடிட் பண்ணாமல் அந்த லாஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுலேருந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும் நான் எடிட் பண்ணல. ஸோ அப்போ நீங்கள் அந்த டெக்ஸ்சரை பார்ப்பீங்க, அதுக்காக தான். ஸோ முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை நான் இப்போ ஒரு ஹீட் ப்ரூஃப் கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். மெட்டல் சேஃபாக அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெட்டல் பவுல்லே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர் பவுலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பால் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்மூத் அவுட் பண்ணி வச்சிடணும். இதை வந்து கண்டிப்பாக 1/2 hour ஆற விட்டுட்டு தான் கட் பண்ணணும். எட்ஜஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரிம் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பீசஸாக கட் பண்ணுங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கீயில் பண்ணுறதுனால ஸ்ரீ கிருஷ்ணாஸ் மைசூர் பாக்கோட டெக்ஸ்டரும் டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். 2-3 நாள் ஆனாலும் இதே மாதிரி தான் சாஃப்டாக இருக்கு. உங்களுக்கு ஹார்டான மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மைக்ரோவேவில் ஒரு 10 seconds சூட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பழைய டெக்ஸ்டருக்கு வந்துடும். இது ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.